மக்ரோன் ஆசைப்பட்டபடியே இந்த புது சட்டம் அமலுக்கு வரப்போகுது. அதாவது புதிய congé de naissance என்னன்னு கேட்டால், பெற்றோர்களுக்கு வந்து இது வரைக்கும் congé paternité இருந்ததில்லை. அது கூட சேர்த்து இன்னும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 மாதம் வரைக்கும் காசோட லீவ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வருது. என்னென்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். அந்த 2 மாதத்தில் ஒரு 9 மாதத்துக்குள்ளே எடுத்துடணும். புள்ள பிறந்து 9 மாதத்துக்குள்ளே எடுத்துடணும். அதை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தள்ளி எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து அந்த ஒரு மாதம்தான் ஒரு அம்மாவோ அப்பாவோ சேர்ந்தாப்புல இருக்கலாம். மிச்சப்படி மீதி இருக்கிற 2வது மாதம் வந்து அவங்க தனித்தனியாக தான் எடுத்தாகணும். இது எதுக்குன்னு சொன்னால், அந்த புள்ள கூட அதிகமாக அப்பாவோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு வாய்ப்பு தராங்க. இது வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி மாதம் அந்த லீவ் எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய சம்பளத்தில் 70% வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2வது மாதம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது 60% வரைக்கும் சம்பளம் வரும். இது வந்து செக்யூரிட்டி சோஷியல் தான் உங்களுக்கு பே பண்ண போகுது. இந்த சட்டத்தை வந்து அசம்பிளி நேஷனல் அடாப்ட் பண்ணிடுச்சு. 288 பேர் வந்து அதுக்கு ஓகேன்னு ஓட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் அகென்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சட்டம் அமலுக்கு வரணும்னா அது வந்து செனேட்டருங்க வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணணும். இது வந்து ஓகே ஆகுதா என்னன்றதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆனால் ஓகே ஆகிடுச்சின்னு சொன்னால் ஜனவரி 2026 உள்ள பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது. இந்த சட்டம் அமலுக்கு வருதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.